हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் கட் பண்ண போறோம் ஸ்கர்ட் கட் பண்ண போறோம் ஏற்கனவே ஷர்ட் கட் பண்ணி இப்படி தைக்கிறதுங்கறது வீடியோ போட்டுருக்கேன் யாரும் பார்க்கலனா போய் பாருங்க இப்போ நம்ம ஸ்கர்ட் போர்ஷனுக்கு எவ்வளவு துணி வேணும்னு பார்க்கலாம் எனக்கு வந்து 2.5 மீட்டர் தைக்கிறதுக்கு கொடுத்திருந்தாங்க அந்த பொண்ணு பெரிய பொண்ணு அதனால நான் மேலே நம்ம எவ்வளவு ஹைட் வேணும்ங்கறத ஃபர்ஸ்ட் அளந்துக்கலாம் நான் எனக்கு அளந்த ஹைட்டும் ஃபேப்ரிக்கோட ஹைட்டும் கொஞ்சம் தான் கூட இருந்தது அதனால மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்காக நான் ஃபுல்லாவே ஃபேப்ரிக் ஃபுல்லா 2.5 மீட்டரையுமே ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம பாட்டம் பீஸ் கட் பண்ணலாம் கஸ்டமர் வந்து நம்ம பட்டு பாவாடைக்கெல்லாம் ஸ்டிட்ச் பண்ணுவோம்ல மேலே கீழே வந்து ஸ்கர்ட் போர்ஷன் மாதிரியும் மேலே வந்து நம்ம பெட்டிகோட் மாடலில் வர்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க அதனால் மேலே கட் பண்ணுறோம் அதுக்கு அளவில் இருக்கிறத ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கிறோம் ஷோல்டர் அளவு எடுக்கணும் கழுத்து அகலம் எடுக்கணும் கழுத்து இறக்கம் எடுக்கணும் ஆர்ம் ஹோல் வளைவு எடுக்கணும் அப்புறமா மார்பு சுற்றளவு எடுக்கணும் இது எல்லா அளவுமே எடுத்து வச்சுக்கோங்க இடுப்பு சுற்றளவு அளவும் எடுக்கணும் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே குறிச்சிக்கலாம் கீழே இறக்கம் வந்து 14 இன்ச் இருந்துச்சு நான் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு கீழே ஸ்கர்ட் போர்ஷனில் ஜாயின் பண்ணுவோமோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணி குறிச்சிக்கோங்க அப்புறம் நம்ம நெக்கு அளவு குறிச்சிக்கலாம் நான் 2 இன்ச் வச்சுருக்கேன் நெக் அளவு அப்புறம் ஷோல்ட்ரு ஒரு 2.5 இன்ச் வச்சுருக்கேன் இது வந்து நான் வந்து நெக் ஃபினிஷ் பண்ணுறது வந்து நம்ம சும்மா ஓரம் அடிக்கிறது மடித்து தைப்போம்ல அந்த மாதிரி தான் மடித்து தைக்க போகிறேன் நான் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு இப்போ எல்லா அளவும் குறிச்சிக்கலாம் நம்ம மார்பு சுற்றளவு எனக்கு 10 இன்ச் இருந்துச்சு ஆர்ம் ஹோல் வளைவு வந்து 9 இன்ச்சு ரெண்டையும் கரெக்டாக ஒரே இடத்துல வர்ற மாதிரி கட் பண்ணுங்கள் மாறி கீழே இறக்கி அளவு குறித்து ஆர்ம் ஹோல் அளவு குறித்து வளைவு போட்டு கரெக்டாக 9 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் எல்லா அளவுமே குறிச்சிட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணிக்கிறேன் 2 ஷோல்டரும் 1/2 இன்ச் நம்ம அளவு விட்டுருக்கோம் அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறமா கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கணும் பேக் வந்து நான் ஓப்பனில் வச்சு தான் தைக்கிறேன் என்னால் கொக்கிப்பட்டி வீப்பட்டி வைக்கணும் கொக்கிப்பட்டியை வந்து வெளியில் ஸ்டிச் பண்ணி உள்ளே திருப்பணும் வீப்பட்டியை உள்ளே ஸ்டிச் பண்ணி வெளியில் திருப்பணும் நீங்கள் இதுக்கு வந்து எத்தனை கொக்கினாலும் வைக்கலாம் 2 இல்லைனா 3 அந்த ஹைட்டை பொறுத்தது நான் 2 கொக்கி தான் வச்சுருக்கேன் இப்போ கொக்கிப்பட்டி வீப்பட்டியை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நெக் தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் நெக்கு ஆர்ம் ஹோல் ரெண்டுமே நம்ம எப்பவும் ஓரம் அடிக்கிறதுக்கு 2 மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி
இதுவும் 2 மடிப்பு மடித்து நெக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் ரெண்டுமே இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து தனியாக நம்ம எப்போவுமே கிராஸ் பீஸு கட் பண்ணி அப்படி ஸ்டிச் பண்ணலாம், அப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு உள்ளே தான் இருக்க போகுது, வெளியில் தெரிய போகிறது கிடையாது. அதனால் நான் சும்மா மடித்து நெக்கும் ஆர்ம் ஹோலும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொக்கி பெட்டியை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த கொக்கி பெட்டியை வி பெட்டிக்கு மேலே வச்சு லைட்டாக ஒரு சின்ன தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கீழே பாட்டம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். அப்புறம் நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து ஒரு பக்கம் மட்டும் சைடு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தையலுக்காக 2-3 தையல் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணணும். அதுக்காக ஸ்கர்ட் போர்ஷன் எடுத்து கீழே நம்மளுக்கு எவ்வளோ அளவு மடித்து தைக்கணுமோ அந்த அளவை மடித்து தைச்சிக்கோங்க. அப்புறமா சைடு எல்லாமே மடித்து தைச்சிக்கோங்க. நான் 2 இதையுமே மடித்து சென்டரில் ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. டபுளாக மடித்து சென்டரில் ஒரு கட்டிங் போட்டு அந்த கட்டிங் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்துல கரெக்டாக வரணும். மிச்சம் எல்லாமே ஃப்ளீட் வைக்கணும். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம 2யுமே ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம சென்டர் கட்டிங் வந்து உடம்பு ஜாயின் பண்ணுற இடத்துல வரணும். மிச்சம் எல்லாமே ஃப்ளீட் வைக்கணும். எனக்கு 2.5 மீட்டர் தான் கிளாத்து. இந்த பொண்ணு பெரிய பொண்ணு 5th படிக்கிறா, அதனால் எனக்கு ஃப்ளீட் கம்மியாக தான் வரும். கரெக்டாக அந்த சென்டர் கட்டிங் வரைக்கும் வச்சு ஃப்ளீட் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த கட்டிங்லேருந்து நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே அந்த சைடு ஃப்ளீட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ஸ்டிச் பண்ணுறவங்க கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து இடுப்பு சுற்றளவுங்கிறது வந்து நம்ம ஒரு டைம் அந்த இதில் குறிக்கிறது தான். அப்புறமா நம்ம இந்த ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணும்போது சும்மா ஃப்ளீட் வச்சாலே போதும். ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இப்போ இன்னொரு சைடு நம்ம ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, அந்த சைடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் போர்ஷனோட மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு நீங்கள் 1 இன்ச் விட்டுருப்பீங்க, 1.5 இன்ச் விட்டுருப்பீங்க, அந்த எவ்வளோ இன்ச்சு விட்டுருக்கீங்களோ அதை கணக்கு பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ
இருக்கிறதுக்காக 2 தையல் 3 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்கர்ட்டு கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.